நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன். அதாவது சபானா மகுமது வந்து என் வேலையை என்ன செய்ய விடலைன்னா நான் வந்து இந்த எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லி சொன்னதாக நியூஸில் போட்டிருந்தாங்க. ஆல்சோ லேபர் பார்ட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா பார்ட்டி மெம்பர்ஸ் யாரும் கட்சியோ இல்லை கட்சி கொள்கையோ இல்லை கட்சி கொண்டு வர போகிற பாலிசியோ விமர்சனம் பண்ணி வெளி இடத்துல பேசாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு வார்னிங் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது கிளியராக தெரியுது டேரெக்டாக ஏஞ்சலா ரைனருக்காக தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ லேபர் பார்ட்டி வந்து லைக் சபானா போகிறேன்னு சொன்னாங்கன்னா போட்டோம், அந்த பொசிஷனுக்கு வேணால் நீங்கள் ஏஞ்சலா ரைனரை கொண்டு வாங்க. இந்தியன் கம்யூனிட்டி, அதாவது இமிகிரண்ட் கம்யூனிட்டி மத்தியில் ஏஞ்சலா ரைனருக்கு இப்போது பயங்கர பேர் இருக்குது. நிறைய பேர் புரட்சி தலைவி ஏஞ்சலா ரைனர் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ பெட்டர் ஏஞ்சலா ரைனர் இந்த பொசிஷனுக்கு நல்லா சூட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஒருத்தன் தான். இமிகிரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சரியாக தூங்கி 1 வருஷம் ஆகுது. ஏன்னா வந்து இந்த பாலிசி நீங்கள் எப்போ கொண்டு வர போகிறீங்கன்னு சொன்னீங்களோ அப்போதுலேருந்து இமிகிரண்ட்ஸோட தூக்கமே போயிடுச்சு. இதை நினச்சி அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. யூகேவோட எக்கனாமியில் கான்ட்ரிபியூட் பண்ணுற இமிகிரண்ட்ஸை நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா சொல்லுங்கள்? யூகே வரத்துக்கு ஃபீஸு, ஐஹெச்எஸ்க்கு ஃபீஸு, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் 40% டேக்ஸு, இவ்வளவும் பே பண்ணிவிட்டு ஃபைனலாக டிப்ரெஷன்லேயே வச்சுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் வந்து சொல்லுங்கள்? இந்த டிப்ரெஷனோட வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து ரீசெண்டாக நடந்த எம்பி இடைத்தேர்தல் அந்த கார்டனில் தோத்தது. ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நீங்கள் தோத்தது மட்டும் இல்லை, 3rd பிளேஸில் வந்திருக்கீங்க. இதுலேருந்து கிளியராக தெரியுது இமிகிரண்ட்ஸ் எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்கன்னு. ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க. யூட்டர்ன் எடுத்தாலும் தப்பு கிடையாது. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து அந்த ரூல்ஸை சாஃப்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரெட்ரோஸ்பெக்டிவாக பண்ண வேண்டியதை மாற்றுங்க. அப்போ தான் நீங்கள் விட்டதை இந்த மே மாதம் நடக்கிற கவுன்சிலர் எலெக்ஷனில் பிடிக்க முடியும். இல்லைனா கவுன்சிலர் எலெக்ஷனும் வந்து கேள்விக்குறியாக மாறிடும். எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, பாலிசியை கொஞ்சம் ரீஒர்க் பண்ணுங்கள். ஓகே தென் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், ஹாப்பி யூகே.